Welcome to my channel friends. This video is sponsored by School of Business Organization Digital Marketing. SBO Private Limited Company 100% trusted genuine platform in online work. For more details, send your name and qualifications on WhatsApp to 9994104160 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புண்ணாக்கு கீரையின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நோய் தீர்க்கும் அருமருந்தாக பார்க்கப்படும் கீரை பல வகை. அதில் ஒன்று இந்த புண்ணாக்கு கீரை. நம் முன்னோர்கள் பயன்படுத்தி நாம் மறந்த கீரை வகையில் ஒன்று இந்த புண்ணாக்கு கீரைன்னு சொல்லலாம். புண்ணாக்கு கீரை என அழைக்கப்படும் இந்த பின்னாக்கு கீரை ஆனது கிராமப்புறங்களில் விளையக்கூடியது. சித்த மருத்துவத்தில் மூலிகையாக பயன்படுத்தப்படுகின்றது. இந்த புண்ணாக்கு கீரை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருளை தன்னகத்தை கொண்டுள்ளது. மேலும் இந்த புண்ணாக்கு கீரையில் என்னென்ன மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்குன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. புண்ணாக்கு கீரையில் உள்ள மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா, செரிமான பிரச்சனையை சரி செய்ய வல்லது. மேலும் வாய்வு தொல்லையை சரி செய்யக்கூடியது. கால் ஆணியை சரி செய்யும் தன்மை இந்த புண்ணாக்கு கீரைக்கு உண்டு. சித்த மருத்துவத்தில் மூலிகையாக பயன்படுத்தப்படுகின்றது. வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோயை சரி செய்ய வல்லது. உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோயை தடுக்க வல்லது. மேலும் தேள், பூரான், தேனீ, விஷவண்டு மற்றும் பூச்சிக்கடிக்கு மருந்தாக பயன்படுவதில் இந்த புண்ணாக்கு கீரையின் பங்கு இன்றியமையாதது. புண்ணாக்கு கீரையானது வயிறு மற்றும் குடலை சுத்தம் செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்க வல்லது. மது, போதை போன்ற பழக்கத்தில் இருந்து மீண்டு வர இந்த புண்ணாக்கு கீரை மறுவாழ்வு அளிக்கின்றது. மூல நோயை குணப்படுத்த முக்கிய பங்கு வகிக்கின்றது. மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்ய வல்லது. புண்ணாக்கு கீரையானது உடலின் வாத தன்மையை சீர் செய்யக்கூடியது. மேலும் வாய்வு கோளாறை சரி செய்ய வல்லது. சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் உறுப்பை சீராக செயல்பட வைக்கின்றது. சிறுநீரக கற்களை கரைக்கும் தன்மை கொண்டதா இந்த புண்ணாக்கு கீரை அமைகின்றது. உடல் பலத்தை பெருக்குவதில் இதன் பங்கு இன்றியமையாதது. மூலம் ஏற்படக்கூடிய புண்ணை சரி செய்ய வல்லது. புண்ணாக்கு கீரையில் உள்ள சத்து இரத்தத்தில் கலந்து நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்க செய்கின்றது. நுண்ணுயிரிகளை அழித்து உடலை தொற்று நோயில் அண்டாதவாறு காக்கின்றது. சர்க்கரை நோயாளிகள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கணிசமாக குறைக்கக்கூடியது. வாரத்தில் 2 அல்லது 3 முறை கண்டிப்பாக இந்த புண்ணாக்கு கீரையை எடுக்கலாம். உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படும் புற்றுநோய் வராதவாறு தடுக்கின்றது. இவ்வளவு பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த புண்ணாக்கு கீரையின் முக்கியத்துவத்தை இதுவரை நாம் அறியாவிட்டாலும் இனியும் இதை தவிர்க்காது உணவில் எடுத்து இதன் முழு பயனையும் பெற்று நோயற்ற நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.